எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்று 28வது பாசுரத்திற்கு உபன்யாசம் வழங்க இருப்பவர் எஸ் பகவான் கோவிந்ததாஸ் பிரபு. கோவிந்ததாஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஆர் யூ வாண்ட் மீ டு ஷேர்? நீங்க ஷேர் பண்ணீங்க பிரபு. ஓகே ஃபைன், ப்ளீஸ் கேரி. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஞானந்திமிரந்தஸ்ய ஞானஞ்சனாசலாக்கயா சக்ஷுரோன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन பூதலே ஸ்வயம் ரூப கடாமயம் ததாதிஸ்வ பராந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரோ ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவான் ஸ்ரீ ரூபம் சாக்ரஜாதம் சகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णा चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितां च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानाम् पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नामिने नमः। आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरगदाधामदय नगरग्रामधारिणे नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशाट्य देशधारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा பிரபுஜி, மாதாஜி, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் பாசுரம் 28. கறவைகள் பின் சென்று தானம் சேர்த்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உணதன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உண்டன்னை சிறுபேர் அனைத்தரும் சீரியருளாதே, இறைவா நீ தாராய் பறையோளோர் எம்பாவாய். இதனுடைய பொருள், குறையே இல்லாத கோவிந்தா, நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள், எங்களுக்கு அறிவென்பதே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைகின்றோம் என்பதே. அது உன்னோடு எங்களுக்கு உறவை பிரிக்க யாராலும் முடியாது. விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல் கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா என்றெல்லாம் உன்னிடமுள்ள உரிமையின் காரணமாக உரிமையில் அழைத்தோம். அதற்காக கோபித்துக் கொள்ளாதே. எங்கள் இறைவனே, எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக. சோ இந்த பதத்துல ஆண்டாள் அவங்கள் பிறந்த குலத்தை பத்தி சொல்றாங்க. ஆயர் குலம். ஆயர் குலத்துல அவங்க செய்யக்கூடிய தொழில் என்னன்னா, மாடுகளை, அதாவது பசுக்களை பராமரித்து பசுக்கள் மூலமாக கிடைக்கவற்றை அவங்கள் உண்டு
அதுல வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க. அதைத்தான் இங்க சொல்றாங்க, கறவைகள் பின் சென்று காணம் சேர்த்துண்போம், சேர்ந்துண்போம். அதாவது கறவை மாடுகள், பசுக்களை மேய்த்து எல்லாரும் கூடி காணம், அதாவது காட்டுல நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுற ஜாதி நாங்க, ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு அறிவு ஒன்றும் இல்லை, அறிவென்றும் இல்லாத ஆயர் குலத்து, அதாவது அறிவே இல்லை. அறிவு எந்த அறிவு இல்லை நம்ம எடுத்துக்க வேண்டியது இங்க, அவங்க எல்லாம் உயர்ந்த, அதாவது ஆயர் குலத்து பெண்மணிகள், உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள். அதாவது அறிவொன்றும் இல்லாத நம்ம மாதிரி, அதாவது மெட்டீரியல் நாலேஜ், அதாவது பௌதீக அறிவு இல்லை. ஆனா அறிவு அவங்களுக்கு பகவான்கிட்ட போய் சேர்றதுக்கு உண்டான அனைத்து அறிவுகளும் இருக்கு. ஆனா அவங்க ரொம்ப பணிவாக சொல்றாங்க, அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து. இந்த ஆயர் குலத்துல நாங்க பிறந்திருக்கோம். இந்த குலத்தினுடைய பெருமை என்னன்னா, நீங்க எங்களுடைய இந்த குலத்துல பிறந்திருக்கீங்க, சதா எங்களுக்கு மிக பெருமையானது. எங்க குலத்தை பத்தி சொல்லல, எங்க குலத்துல பிறந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், நீங்க எங்க குலத்துல பிறந்தனால எங்களுக்கு மிக பெருமையானது. அந்த குலத்துல பிறந்தவங்க நாங்க. நீங்க எங்க குலத்துல பிறந்தனால எங்களுக்கு எது உண்டு, கண்டிப்பா பகவானுடைய லோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த புண்ணியம் நாங்க வச்சிருக்கோம் கிடையாது, எங்களுக்கு இருக்குன்னு சொல்லல. நீ கொடுத்தனால உடையோம், உடைய பெற்றோம். அதாவது நீ கொடுத்தனால நாங்க இது பண்ண, அதாவது தங்களை உரிமை கொண்டாடல அவங்க. பகவான் அந்த குடும்பத்துல பிறந்தனால, அந்த யாதவ குலத்துல பிறந்தனால நாங்க உங்களை உடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களை உடையவராக இருக்கிறோம் நாங்க, அதனால எங்களுக்கு பெருமை. அந்த குலத்துல பிறந்தனால எங்களுக்கு பிறவி பெருங்கடல் திருப்பி வர வேண்டியதில்லை. எனக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுண்ட லோகத்துக்கு போறதுக்குரிய புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால பகவானே, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, அதாவது பகவான் குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல எந்தவித குறைகளும் கிடையாது, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் இருக்கும். அதனால குறையொன்றும் இல்லை கோவிந்தா. பகவான் குறையே இல்லாதவர். குறையே இல்லாதவர் அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் எல்லாமே முழுமை நிறைந்தவர் அர்த்தம். எல்லாமே பெர்ஃபெக்ட், எல்லாமே பகவானுடைய செயல்ல எல்லாமே பெர்ஃபெக்ட். அதான் நமக்கு ஈசோபனிஷத்துல என்ன சொல்றாங்க, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட், எல்லாம் கம்ப்ளீட், ஒன்னும் குறை கிடையாது. அதுல அவருடைய சிருஷ்டிகரிப்புல எதுவித குறையும் கிடையாது, எல்லாமே பிறந்தரமன் பெர்ஃபெக்ட். ஆனா பகவான் இருந்து வர்ற எல்லாமே, அதனால அதுமே எல்லாமே பெர்ஃபெக்ட். அதான் பூர்ணம் சொல்றான், எல்லாமே பூர்ணமானது. சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த குலத்துல, இந்த ஆயர் குலத்துல பிறந்தனால எல்லாமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த எந்தவித குறையும் இல்லாத இந்த குலத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்களால எங்களுக்கு பெருமை. உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மெயினா என்னன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒளிக்க ஒளியாது.
அதாவது உங்களிடத்துல உள்ள அந்த உறவை யாராலும் வந்து ஒழிக்க முடியாது. என்ன உறவு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவர் நமக்கு பிரபு. நான் வந்து அவருடைய நித்திய சேவகன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நம்ம நித்திய சேவகன். அந்த நித்திய சேவகன் என்ற உறவை வந்து யாராலையும் ஒழிக்க முடியாது. ஏன்னா பகவான் எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் அவருடைய லோகத்துக்கு நம்மளை திருப்பி கூட்டிட்டு போறதுக்கு எல்லாவித காரியங்களையும் எல்லாவித உதவிகளையும் பக்தர்களுக்கு பகவான் செய்து கொண்டிருக்கிறார். அதனால அந்த எனக்கும் உனக்கும் உள்ள அந்த தொடர்பை யாராலும் ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்கள்ட்ட உள்ள அந்த தொடர்பை மிக நெருக்கமா காட்டுறாங்க. அதாவது ஒரு ஆத்மாக்கும், அதாவது ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பை யாருனாலையும் மாற்ற முடியாது. அதனால உறவேல் நமக்கிங்கு ஒளித்த ஒளியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும். உங்களை வந்து ரொம்ப கண்ணா, கோவிந்தா, கிருஷ்ணா, கருணாரா அப்படின்னு சொன்னா நாங்க சொல்லியிருக்கோம். அறியாத பிள்ளைகளா இருக்கோம் நாங்க, உங்களை பத்தியே எனக்கு தெரியல, அதனால நீ வந்து சீறி எழுந்துராத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிறு பேர் அழைத்தனவும், உங்களை சின்ன, அதாவது எப்படி சொல்லணுமோ அந்த மரியாதைக்குள்ள மரியாதை நிமித்தமா நம்ம பண்ணாம எங்களோட சேர்ந்த ஒருத்தரா அப்படி நினைச்சிட்டு நாங்க எப்படியோ சொல்லியிருக்கிறோம். அதனால நீ வந்து சீரியர்லாதேன்னு சொல்லி கேட்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க. எங்க மேல கோபம் கொண்டு இருக்காது. பகவானும் பகவானுடைய பக்தர்களும் அவர்கள்ட்ட இருந்து கோபமடை, அவங்கள நம்மளை கோபப்பட்டாலே அது ஒரு நமக்கு கருணை தான் அர்த்தம். பகவானுடைய பக்தர்களும் பகவான் நம்ம மேல கோபப்பட்டார்னா அது ஒரு கருணை. அதை என்ன சொல்றாங்க, அதாவது சைதன்ய மகாபிரபு அவர்கள் பூரி, ஜெகநாத் பூரியில இருக்கிறப்ப சனாதன கோஸ்வாமி வந்து அவரை பார்க்க போறாங்க. அப்ப ஜெகனானந்த பண்டிட் என்ன சொல்றாங்கன்னா வந்து, நீ வந்து முஸ்லிம் குலத்தில், அதாவது இஸ்லாமிய குலத்துல போய் அவங்களுக்காண்டி நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க, பெரிய அதிகாரியா இருந்து, அதனால நீங்க இங்க ஜெகநாத் பூரிக்குள்ளெல்லாம் போக முடியாது. பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி நீங்க போய் பிருந்தாவனத்துல போய் சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜெகநாத் பண்டிட். அதை கேட்ட உடனே சைதன்ய மகாபிரபு வந்து ரொம்ப கோவப்பட்டு அவரை வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க சைதன்ய மகாபிரபு. அப்போ உடனே சனாதன கோஸ்வாமி பகவான் சைதன்ய மகாபிரபு அவருடைய திருவடிகள்ல விழுந்து கேட்டுக்கிறார். அவர் ரொம்ப வந்து பாக்கியம் பெற்றவர். யாரு? ஜெகநானந்த பிரபு பண்டிட். ஏன்னா நீங்க உங்களுடைய வாயினால் அவரை திட்டிட்டீங்க, சீறி இருந்துட்டீங்க. அதனால அவருக்கு புண்ணியம் கிடைச்சிருச்சு, எனக்கு அந்த அருளை நீங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சைதன்ய மகாபிரபு வந்து சைதன்ய மகாபிரபுட்ட சனாதன கோஸ்வாமி வேண்டிக்கிறாங்க. அதனால சீறி எழுதுறதும் ஒரு வகையான கருணை தான். இருந்தாலும் இந்த ஆயக்குளத்து பெண்கள், அதாவது ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க, சிறுபேர் அழைத்தனவும் சீரியர்லாதே, கோச்சிக்காத, சீறி எழுந்துராத அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய். ஓ பகவானே, பகவான் ஸ்ரீகிருஷ்ண என்ன எங்க மேல கோவப்பட்டுக்கிறாதீங்க. நாங்க வந்து சிறுபள்ளத்தனமா எதுவும் சொல்லியிருந்தோம்னா மன்னிச்சுக்குங்க. நம்மளும் நிறைய காரியங்கள் தவறுகள் பண்ணியிருந்தாலும் அதனால நம்மளுடைய காரியங்கள்ல பகவானுடைய கைகரியங்கள், பகவானுக்கு செய்யக்கூடிய சேவையில இருந்து நம்ம வெளிவந்துடக்கூடாது. ஏன்னா வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து நம்மளை குழந்தையா எடுத்துக்கொண்டு அவர் எல்லா விதமான பகனையும் பண்ணுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால நம்ம இதுல சிறு பிழைகள் இருந்தாலும், ஓ கோவிந்தா, குறையே இல்லாத நீ என்னிடத்தில் குறை இருந்தாலும் அதை வந்து மன்னிச்சுக்கிட்டு உங்களுடைய லோகத்துக்கு வர்றதுக்கு
எனக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம். இதான் வந்து இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க. இதே இது பகவத்கீதையில அத்தியாயம் 11 41 42 அர்ஜுனன் வந்து பகவான்கிட்ட இதே விதமான ஒரு அதாவது பணிவான ரெக்வஸ்ட் பண்றார். பகவான்கிட்ட என்ன சொல்றார் அந்த அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன்கிட்ட, கடந்த காலத்துல உண்மை கிருஷ்ணா, யாதவா, நண்பனே என்றெல்லாம் நான் வந்து உமது பெருமைகளை அறியாமல் உன்னுடைய பெருமைகளை அறியாமல் நான் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன், அழைத்திருக்கிறேன். பித்தத்திலோ அல்லது பிரேமையிலோ என்னவெல்லாம் நான் செய்திருக்கிறேனோ அதை மன்னியுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். இங்க ஆண்டாள் நாச்சியார் அவங்க என்ன பண்ண, அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உண்டன்னை சிறுபேர் அழைக்கனவும் சீரியர்லாதேன்னு சொன்னாங்க. இங்க அர்ஜுனன் பகவான் அதான் சொல்றார், உண்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு, உன்னை என்னுடைய நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா, யாதவா, நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். என்ன அகந்தை? இங்க வந்து நம்மகிட்ட உள்ள அந்த ஃபால்ஸ் ஈகோ, அகந்தைனால நான் பெரியவன், நான் வந்து மிக பெரியவன், பகவான்கிட்ட நான் நண்பனா இருக்கிறேன் அப்படின்னு கூட அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனா பகவான்கிட்ட இங்க என்ன வேண்டிக்கிறார், நான் வந்து உன்னைய கிருஷ்ணா யாதவான்னு கூப்பிட்டிருந்தனால அகந்தையில கூப்பிட்டதெல்லாம் நான் கூப்பிட்டுருக்கேன், அதனால என்னை வந்து அந்த மாதிரி சீறி எழுந்துராத கூப்பிட்டுருக்கேன். சோ பித்தத்தினாலேயோ பிரேமையினாலேயோ நான் செய்வதை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கணும், தயவு செய்து மன்னிக்கணும். பொழுதுபோக்கான கேள்வியின் போதும், அதாவது எப்படி நான் உன்னோட உறவோட இருந்தேன் அப்படின்றத இங்க சொல்றாரு. பொழுதுபோக்குறப்ப, அதாவது கேளிக்கைகள் பண்றப்ப போதிலையும் அப்பயும் நான் வந்து ஒரு சுவாரஸ்யமா திட்டிருப்பேன், பேசியிருப்பேன். ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் அவரும் ஒரு படுக்கையில, அதாவது அவருடைய கூட இருக்கிறப்ப பகவான் ஸ்ரீக்கு எப்பயுமே கூட இருக்கிறார். பகவான் வந்து குந்தி தேவியின் குழந்தை 5 பேரும் பஞ்சபாண்டவர்கள் கூடயே இருக்கிறாங்க. கூடயே இருக்கிறப்ப எந்த விதமான குறையும் இல்லைன்னு சொல்றாங்க. குறை என்ன, எத்தனையோ துன்பங்களை வந்து துரியோதன அவங்களுக்கு குடும்பத்தை சேர்ந்தவர் எல்லாரும் அவருக்கு கொடுத்தாங்க, பஞ்சபாண்டவருக்கு. அந்த குறையில் எல்லாத்திலையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவங்க எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தார். அவங்க எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்ததுனாலதான் குந்தி தேவி பாடுறாங்க, இங்க இருந்து துவாரகைக்கு பகவான் போறப்ப வந்து நீங்க அதை விட்டு போகாதீங்க, எங்களோட இருங்க, எங்களோட இருக்கிறப்ப வந்து என்ன பெருமை எதுனா, உங்களுடைய பாதத்தை நாங்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியும், எல்லா விதமான கஷ்டம் எல்லாம் நீங்கி போகும். அதே நேரத்துல உங்களுடைய பாதத்தை பார்க்கறனால அதனுடைய பெருமை என்னன்னா, பிறவி பெருங்கடல் நாங்க வந்து நீந்த முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடிகளை நாங்கள் சரணம் பண்ணிவிடால், சரணாகதி அடையதால் நாங்க வந்து வைகுந்தத்துக்கு போக முடியும். அதேதான் இங்கே என்ன சொல்றாங்க, பிறவி பிறந்தனை புண்ணியம் யாம் அடையோம். நாங்க பிறந்ததுனா எங்களோட நீ இருக்கிறனால நாங்க வந்து கண்டிப்பா வந்து பகவானுடைய வைகுந்த லோகத்துக்கு நாங்க போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதுல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட அர்ஜுனன் கூடயே இருக்கிறார், பகவான் கூடயே இருக்கிறார். அப்படி இருக்கப்ப நான் கேளிக்கையெல்லாம் பண்ணியிருப்பேன், ஏதோ அகந்தையில நான் பண்ணியிருப்பேன், பொழுதுபோக்கா சொல்லியிருப்பேன். ஒரே படுக்கையில் நான் படுத்திருக்கிறப்ப வந்து உங்களோட பக்கத்துல இருக்கிறப்ப, உங்களோட சாப்பிடுறப்ப, உடனம் வந்து உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும், தனியா அவர் யாரையும் ஒருத்தவங்க தனியா சொன்னோம்னா அவமதிச்சோம்னா அது ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கும், பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா மற்ற நண்பர்கள் இருக்கிறப்ப நம்மளை பத்தி யாராச்சும் ஏதாச்சும் குறை சொன்னா, யாராச்சும் திட்டினா அது வந்து நமக்கு ஒரு சங்கடம் உண்டாகும்ன்றத அவர் மனசுல இருந்து சொல்றார் அர்ஜுனன். உடனமர்ந்து உணர்வந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன்.
இங்க வந்து இலியடையாதவரே, ஓ அச்சுதா, இலியடையாதவரே. பகவான் எந்த சூழ்நிலையிலும் பகவான் வந்து இழிவடையாதவர். அதான் வந்து பரமாத்மான பகவானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம இந்த லோகத்துல எடுத்து வர்றப்போ வந்து இழிவடைகிறோம். பகவத்கீதையில சொன்ன மாதிரி இரு வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து இழிந்தவர், இன்னொரு இழியாதவர். இழியாதவர்கள் வந்து பகவானுடைய லோகத்துல வைகுந்தத்துல இருக்கிற எல்லாரும் இழியாதவர்கள். இங்க இருக்கிறவங்க இழிந்தவர்கள். அதாவது இந்த உடம்பு எடுத்து வந்த பிறகு நான் தான் உன் உடம்பு என்ற அகந்தையில நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாத்தினாலும் நம்ம இழிவடைந்து கிடக்கிறோம். அதான் வந்து என்ன சொல்றாங்க, அவமரியாதை இழியடையாதவரே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து எந்த சூழ்நிலையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியா வந்திருந்தார். தேரோட்டி என்ற சாணத்தை எடுக்கிறப்ப வந்து எல்லா விதமான அவமரியாதையும் கூட கிடைக்கும். இங்க போ, அங்க போ, இதை எடுத்து போடும். ஏன்னா வில் அம்பு இழுக்கிறப்ப அந்த ஆப்போசிட் போர்ஸ்ல, அதாவது வில் அம்பு இழுத்துக்கிறப்ப வேகமா போறப்ப காலை உந்தி எத்த வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஆக்ட் பண்ணும், அதாவது இயற்கையாக நடக்கும். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதத்தில் இவருடைய பாதம் கூட பட்டு காணும். அதனால அந்த சூழ்நிலையிலும் பகவான் வந்து இழியாதவர். அந்த சொல்ல அவமரியாதை செய்துள்ளேன் இழியாதவரே, இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக. இந்த குற்றம் நான் பண்ணியிருக்கேன், அதை வந்து பொருட்படுத்தாம என்னை வந்து மன்னிச்சிருங்க. இதைத்தான் நம்ம எல்லா பக்தர்கள்ட்டையும் நம்ம கேட்கிறோம். எல்லா நம்மளுடைய ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு முடிகிறதுக்கு முன்னாடியோ பிரவச்சம் கொடுக்கணும். வாஞ்சா கல்பதர்பியட்ச கிருபா சிந்து பேவச்ச பதித்தானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமகன்னு சொல்லி வைஷ்ணவ பக்தர்கள்லாம் நம்ம நமஸ்காரம் பண்றோம். எல்லா குறையிலும் அவங்க மூலமா நம்ம கருணை கிடைக்கும். இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன்ட்ட அர்ஜுனன் சொல்றார், இந்த குற்றங்களுக்காண்டு என்னை வந்து மன்னிச்சுங்க. இதைத்தான் இங்க வந்து ஆண்டாள் நாச்சியாரும் சொல்றாங்க. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரியர்லாதே. இதனால என் மேல கோவப்பட்டுறாது. ஆனா சீரியர் இருந்தாலும் அது ஒரு கருணை தான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஏதோ ஒரு வைஷ்ணவர் நம்மளை வந்து ரொம்ப சீன்றி பேசிட்டாங்க, இல்ல கோவப்பட்டு பேசிட்டாங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய, எப்ப எடுத்துக்கொள்ளணும், அதை வந்து ஒரு கருணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கருணையாக எடுத்துக்கொள்ளதான் இப்ப சம்பவம். இப்ப நம்ம உதாரணமா சொன்னோம், சனாதன கோஸ்வாமி பகவான் சைதன்ய மகாபிரபு அவங்களுடைய சம்பாஷணம் பண்றப்ப வந்து ஜெகநாத பண்டிட் அவர் சனாதன பண்டிட்க்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எப்படி, அதாவது சைதன்ய மகாபிரபு அருளினார், சீறி எழுந்து அவருக்கு கருணையை கொடுத்தார். இத மாதிரி வேண்டிக்கிறாங்க அவங்க. சிறுபேர் அழைத்தனவும் சீரியர்லாதே, இறைவா நீ தாராய் பறையோர் எம்பாவாய். இதான் வந்து இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அந்த லீலைகளை யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா பிரம்மாவே வந்து அவருடைய பிரேயர்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பத்தி ரொம்ப உன்னதமாக அவரை புகழ்ந்து பாடுறப்ப ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது காண்டம் 10.14.32 பகவான்கிட்ட வேண்ட அவருடைய செயல்களை வந்து புரிஞ்சு கொள்ள முடியல யாராலும். ஏன் பிரம்மாவே முடியாது. அதான் சொல்றார், பிரம்மாவே சொல்றாரு, அகோபாக்கியம் அகோபாக்கியம் நந்தகோப பிரஜௌகாசு என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பிரம்மா சொல்றார், ஓ நந்த மகாராஜனும் பிரஜபூமியில் வசிப்போரும் பிருந்தாவன் டாம்ல வசிக்கூடிய எல்லா பிரஜவாசிகளும் நந்த மகாராஜரும் எத்தனை பாக்கியசாலிகள் அவங்க. அவர்கள் அதிர்ஷ்டத்திற்கு அளவே இல்லைன்றார். யாரு? பிரம்மா இருக்கிற லோகத்திலே வந்து சத்தியலோகம் ரொம்ப உயர்ந்த லோகம். பிரம்மா இருக்கிற சத்தியலோகத்துல அங்க இருக்கிறவர் சொல்றார், கீழே உள்ள, அதாவது அங்க மேல உள்ள பிருந்தாவன் டாம் இருக்கு, இங்க வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் செய்த இடமான அந்த பிருந்தாவனத்துல நடந்த லீலைகளை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார்?
நந்த மகாராஜனும் பிரஜபூமியில் வசிப்போரும் எத்தனை பாக்கியசாலிகள். எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. இந்த பிரஜவாசிகளுக்கு, இந்த ஆயர்குலத்தை சேர்ந்தவர்களுக்கு, இந்த கோபிகள் எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ஷ்டம் இருக்கு. அவங்களுக்கு அளவு கடந்த அதிர்ஷ்டம் பகவான் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் முழு மெய் பொருளாகவும் பரமானந்தத்திற்கு ஆதாரமான பரபிரம்மமாக இருப்பவரும் அல்லவா அவர்கள் நண்பனாக இருக்கின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த ஆயகுலத்தில் உள்ள கோபியருக்கு, அதாவது பகவான் மெய்ப்பொருள் பரம ஆனந்தத்தை தடக்கூடியவர், ஆதாரமான பரபிரம்மமாக முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறனால எவ்வளவு அவங்க எல்லாம் நண்பர்களாக, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த ஆயகுலத்தை சேர்ந்தவர்கள் கோபியர்களோட நண்பராக இருக்கிறனால அவங்களுக்கு மிக பெருமை. இதை நாம் புரிஞ்சு கொள்ள முடியாது. இதை நாம் பிரம்மாவனை என்னால புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பகவானுடைய அந்த லீலைகள்ல பகவான் கூட இருக்கிற அந்த கோபர்களுக்கும் உள்ள பெரிய பாக்கியம் கொடுத்திருக்காரு பகவான். அதான் பிரம்மா இங்க சொல்றார். அதை உன்னுடைய செயல்களையும் லீலைகளையும் நாம் புரிஞ்சு கொள்ள முடியாது. இதுதான் முதல்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? காணம் சேர்ந்துண்போம் சொன்னாங்க. அதாவது இங்க வனபோஜனம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்ற ஆயர்குலத்து கோபர்களோடு காணத்துல போய் ஃபாரஸ்ட்ல எல்லாரும் சேர்ந்து உண்றன்னு சொல்றார் பகவான். அந்த சேர்ந்து உண்றன் எப்படி? பகவான் மிகப்பெரிய யஞ்ஞபதி. யஞ்ஞத்தால் தான் அவரை பூர்த்தி செய்ய முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யஞ்ஞத்தினாலதான் பூர்த்தி செய்ய முடியும். ஆனா அந்த பகவான் இங்க இந்த கோபர்களும் கொடுக்கக்கூடிய உணவை வாங்கி சாப்பிடுறார் அவருடைய லீலையில. அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சிறு குழந்தையா உள்ள அந்த கோபிகள் என்ன கொடுக்குறாங்க? அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த பதார்த்தங்களை தான் அவருக்கு ஷேர் பண்றாங்க. ஒருத்தர் தைச்சாத்தை கொடுக்குறாரு, ஒருத்தர் பட்டு கொடுக்குறாரு, ஒருத்தங்க அதாவது பகவானுடைய ஒருத்தர் என்ன பண்றார்? பகவான் அந்த பக்தருடைய வாயில உள்ள அந்த அதாவது மோரை குடிக்கிறாங்க. அந்த மோரை பகவானுடைய உதத்துல வைக்கிற மாதிரி அவர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் லீலைகள் பகவான் வனபோஜன சேர்ந்த பண்றார். வனபோஜன சேர்ந்த பண்றப்ப என்ன அந்த சிறு அது சொல்றார் பகவான் சொல்றார். அதாவது அந்த இது ஹனிபி தேனி அப்படியே சுத்தி வருதான். சுத்தி வர்ற பகவான் அதை பார்த்துட்டு, என்னுடைய மதுமங்களா அவன் மருமகளை சாப்பிட்றத உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறத நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாத, இங்கிருந்து அங்க போயிட்டு நாங்க சாப்பிட்றத டிஸ்டர்ப் பண்ணாத, அவருடைய இன்பத்தை குறைச்சிடாத அப்படின்னு சொல்லி அந்த தேனீட்ட பகவான் ஆர்டர் போடுறாங்க. அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கிறார் பகவான். இந்த லீலைகள், இந்த உயர்வான இந்த லீலைகளும் பகவானோட தொடர்புக்கும் வேற எந்த ரசத்திலையும் நம்ம பார்க்க முடியாது. சாந்த ரசத்துல பார்க்க முடியாது. பகவான் இங்க தாசிய ரகத்து சாக்கிர எல்லாத்துலயும் பகவான் நமக்காண்டி அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். சோ அப்படி பகவான் பெரிய எங்கிக்கு அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க இவங்களோட சேர்ந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் இருக்கிறாரே. இதை நான் பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு தேவதைகள் எல்லாரும் எல்லா லோகத்துல இருந்து அதை காண்றாங்க, பாக்குறாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படிலாம் இந்த ஆயகுலத்தோட சேர்ந்து அருள் கொடுக்கிறார்கள் அவங்களோட. அதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணலோகம், அதாவது விருந்தாவன் தாம்க்கு போறப்ப நம்ம எந்த பாவத்துல பகவானுக்கு சேவை பண்றோமோ அந்த பாவத்தில் நம்ம அங்க சேவை பண்ண முடியும். அதுக்கு உறுதியளிக்கிறார் எந்த பாவத்தில் நம்ம பண்ணமோ. ஆனா மற்ற லோகங்கள்ல நம்ம போறப்ப ஒரு லா ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு இது இல்லை, அதாவது தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது முழு அதாவது அந்யோன்யமா செயல்பட முடியாது.
அங்க இருந்தா வந்து நம்ம பகவான்ல வந்து ஒரு டிஸ்டன்ட்ல தான் நம்ம சர்வ் பண்ண முடியும், வைகுந்த லோகத்துக்கு போனாலும். ஆனா பகவானுடைய லோகமான பிருந்தாவன் தாம், பிருந்தாவன் லோகத்துக்கு நம்ம போறப்ப இந்த மாதிரி பகவானோட சேர்ந்து உண்ணலாம், பகவானோட சேர்ந்து உண்ணலாம், பகவானுக்கு செய்ய வேண்டிய எல்லா சேவையும் செய்யலாம். எப்படி? ஒரு நண்பராக, ஒரு தாயாக, ஒரு தோழனாக, எப்படி வேணா இருந்து வந்து நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்ம வந்து சேவை பண்ணலாம். சோ இதெல்லாம் வந்து பகவானுடைய லீலையில பிரம்மானால புரிஞ்சுக்க முடியல. அதான் வந்து என்ன சொல்றார், அகோபாக்கியம் அகோபாக்கியம், எல்லாம் ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க, அந்த பாக்கியம் எனக்கு இல்ல. ஆயகுலத்துல பிறந்த எல்லா அந்த கோபிகள் எல்லாரும், ஆண்டாள் நாச்சியார் சொல்றது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எங்க குடும்பத்துல நீ வந்து பிறந்த, எங்க குலத்துல நீங்க வந்து பிறந்தனால எங்களுக்கு வந்து பெருமை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பிறந்தனால எங்களுக்கு மிக பெருமை. அதனால நீங்க வந்து என்னைய நாங்க என்னமா திட்டிருந்தாலும் எப்படி பண்ணியிருந்தாலும் கோச்சிக்கிறாங்க, சீரி எழுதுறாங்க, அதைத்தான் இன்னைக்கு சொல்றாங்க. கறவைகள் பின் சென்று காணம் சேர்த்துன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உண்டன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாம் அடைவோம். பிறவி பெருங்கட, அதாவது பிறவியினுடைய பலன் என்ன, நான் யாரு, பகவான் யாரு, பகவானுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன, நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருது. நம்ம வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி போறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து அதுக்குண்டான வழி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா பகவான் நமக்கு சைதன்ய மகாபிரபு மூலமாக இந்த கலியுகத்துல பகவானுடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார். பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்று ரொம்ப எளிமையான மந்திரம், மகா மந்திரம் பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ அது வந்து நமக்கு வந்து வழி. எங்க போகணும், நம்ம பகவானுடைய லோகத்துக்கு போகணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் வந்து நம்மளுடைய பிறவி பெருங்கடல், அதாவது பிறவியினுடைய ஒரு நம்மளுடைய குறிக்கோள். அந்த பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் அடைவோம். பகவானுடைய லோகத்துக்கு போறதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். அது லோகத்துக்கு போறதுக்கு நீங்க என்னுடைய விளம்பத்துல பிறந்தனால நாங்க அந்த புண்ணியம் கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும். அதனால குறையே இல்லாத கோவிந்தா, குறையே இல்லாத கோவிந்தா எங்களை வந்து மன்னித்து அருள்வாயாக. நாங்க என்ன செஞ்சிருந்தாலும் தவறு பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து எங்களை மன்னித்து அருளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதத்துல ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் திருப்பாவையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நம்ம அவருடைய லீலைகளையும் அவருடைய அதாவது நாம ரூப குணலீலா, நாம ரூப குணலீலா, பகவானுடைய நாமம், பகவானுடைய குணங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ், பகவானுடைய லீலைகள், இதெல்லாம் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல, அதாவது டெய்லி நித்தியம் பாகவத சேவையா, பாகவத் மூலம் பகவானுடைய செயல்களையும் லீலைகளையும் பகவானை பற்றிய புகழையும் நம்ம வந்து அறியப்பெற்றவராக இருக்கிறோம். ஸோ அதனால் நித்தியம் பாகவத சேவையாம் வந்துட்டு பகவானை நினைத்து நம்ம இந்த லோகத்திலிருந்து வெளியே போறப்ப பகவானை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம எல்லாம் இது மாதிரி அசோசியேஷன், அதாவது சாது சங்கத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்குது நமக்கு. இந்த ஒரு மாசம் மிக சிறப்பாக நம்முடைய கிரேஸ் பரமேஸ்வர கௌரவ பிரபு அண்ட் கீதா மாதாஜி அவங்களுடைய கிருபையினால ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி திருப்பாவை நடந்து கொண்டிருக்கு. ஆண்டாள் அருளிய திருப்பாவை அவங்க அருளிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். இந்த தாமோத தேசலையும் கௌரங்க தேசம் மற்ற எல்லா ஏன் உலகத்துக்கே எல்லா இதுலயும் ஆன்லைன்ல வர்றாங்க. அந்த சேவையை கண்டினியூஸா ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எல்லா சார்பாம் பகவானுடைய நாமத்தை சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஒரு பாசுரம் படிச்சிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கறவைகள் பின் சென்று
கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆயர் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் அடைவோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சிறி அருளாதே இறைவா நீ தாராய் பரையேலோ ரம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களே கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ரொம்ப நல்லா லீலை பகவான் பிருந்தாவனத்துல பண்ண லீலைகள்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க எடுத்து. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ரொம்ப ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றாக இருந்தது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி பிரபு. நல்லா தேங்க்யூ மாதாஜி. நீங்க ரொம்ப நன்றி. உங்களுக்கு உங்களுடைய நீங்க எங்களுக்கு அருளிய சேவைக்காண்டி எல்லாரும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கோர்வையா அழகா ஒரு ஃபைனலா இனிமே நம்ம என்ன செய்யணுங்கிறது ஒரு டைரக்ஷன் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நாங்க கேட்க கொடுத்து வச்சிருக்கோம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய பார்வை ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப அருமை பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப அருமை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பகவத்கீதையில இருந்தும் பகவத்கீதையில இருந்தும் கோட் பண்ணி காமிச்சு ரொம்ப அருமையா இருந்தது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ சோ ஹரே மச். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. அர்ஜுனாவோட அந்த சகாவாக்கு அந்த என்டையர் எல்லாம் கனெக்டடா எங்களை அந்த விஷுவல் அந்த ஒரு ட்ரீட்டு கூட்டின்னு பண்ணி பிரபு. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் மிக்க நன்றி. இப்போ நேரம் முடியுது. ஸோ எல்லாம் இந்த ரூம் எக்ஸிட் ஆகிட்டு மெயின் ரூமுக்கு வந்துடுங்க. ஹரே கிருஷ்ணா. கௌரவ்